ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு நாம முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் பகவன் நாம ஜபம், சில மந்திர ஜபங்கள் இதெல்லாம் கோடிக்கணக்கான தடவை, லட்சக்கணக்கான தடவை, ஆயிரக்கணக்கான தடவை பண்றது உண்டு. அப்படிலாம் பண்ணும்போது அவர்கள் எண்ணணும் அதை இல்லையா, அந்த சங்கையை சரியா எண்ணணும். அதுக்காக எல்லாரும் நம்ம இருக்கிறதே உத்தமமான பட்சம்னு நம்ம பெரியவாள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது ஹஸ்தரேகா கணனம். இந்த ரேகையில எண்ணணும், அதை சரியா இந்த கையில கணக்கு வச்சுக்கணும், இப்படிலாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் இது ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜபமாலைகள்லாம் வச்சுட்டு அதுல ஜபம் பண்றது உண்டு. இப்ப நான் எந்த ஜபமாலையை வச்சு ஜபம் பண்ணலாம், துளசி காஷ்டமா இல்லைன்னா பத்மாட்சம், அதாவது துளசி மணி மாலை, தாமிரமணி மாலை, இந்த வேப்ப மரக்கட்டை, பவழ மாலை, முத்து, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. நான் இப்ப அதை பத்தி பேச போறது இல்லை. இப்ப ஜபம் பண்றவர்கள் பொதுவா இந்த துளசி மாலைன்னு வச்சுப்போமே, இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். அது என்னன்னா, இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப என் கையில 2 மாலை இருக்கு. இந்த ரெண்டுமே துளசி மணி மாலை தான். இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தா, அது பொதுவாக பார்க்குற வாழ்க்கை என்ன தெரியும், இது கொஞ்சம் வெளுப்பா இருக்கு. இது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இஸ்கான்காரர் கொடுத்தது, இது என்னுடைய ஆப்தர் எனக்கு கொடுத்தது. இது கருந்துளசி, துளசியிலேயே கொஞ்சம் கருந்துளசிங்கிறது ஒரு ஜாதி, அதோட கட்டை எடுத்து பண்ணது இருக்கட்டும். இப்போ ரெண்டுத்துக்கு இதுதான் வித்தியாசமா அப்படின்னு பார்த்தா முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாலையெல்லாம் கோர்க்கிறா இல்லையா, அது என்னதுன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது பிளாஸ்டிக். இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இல்லையா. இது நம்ம உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் நிறைய இந்த சின்ன குழந்தைகளுக்கு ட்ரௌசர், ட்ராக் பேண்ட் எல்லாம் பெரியவாளே போட்டுக்கிறதுல பார்த்தா அதில் இருக்கும், இது இழுத்து கட்டுறதுக்கு. அதோட அந்த பிளாஸ்டிக், இது துளசி கட்டை தான், ஆனால் அந்த துளசி கட்டை பூரா பிளாஸ்டிக்கில் கோர்க்கப்பட்டிருக்கு. இது என்னதான் நைலான், பாலிஸ்டர், சிந்தட்டிக் ஃபைபர்னு வேற வேற பெயர் சொன்னாலும் இது பிளாஸ்டிக்கில் கோர்க்கப்பட்டது. பெரும்பாலான அந்த இஸ்கான்காரால்கிட்ட கிடைக்கிறது பூரா அப்படிதான் இருக்கும். அவள்லாம் ரொம்ப பக்தியோடு இருக்கா, எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அனுஷ்டானத்தில் பிளாஸ்டிக்கே இருக்கக்கூடாது. பிளாஸ்டிக் அனர்ஹமானது. இப்போ ஸ்ரீ வைஷ்ணவாலாம் பார்த்தாக்க அலுமினிய பாத்திரமே இருக்காது. ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறவா கிரகத்திலேயே அலுமினிய பாத்திரம் இருக்காது. மഠங்களில் சர்வ நிச்சயமாக இருக்காது. அலுமினியத்தை உபயோகப்படுத்தவே மாட்டார்கள். பித்தளை, வெங்கலம், செப்பு அதெல்லாம் உள்ள ஈயம் பூசினது இப்படி தான் இருக்கும். ஈயம் வேற, அலுமினியம் வேற, அது தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது பிளாஸ்டிக்ங்கிறது நினைச்சே பார்க்க முடியாது இல்லையா. இப்போ இது நல்ல துளசி மாலை, ஆனால் பிளாஸ்டிக்கில் கோர்க்கப்பட்டிருக்கு. இதை பார்த்தா தெரியும், பிளாஸ்டிக் கோர்த்து இதில் இங்கே வச்சிருப்பார்கள். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே கலர் கலராக அந்த குஞ்சம் இருக்கும், ஆனால் உள்ள பூரா பிளாஸ்டிக்கில் கோர்த்துருப்பார்கள். இதே மாதிரி தான் இது இந்த பிளாஸ்டிக் தான் இந்த கழுத்தில் போட்டுக்கிற அந்த கண்டி மாலாலையும் வருது இல்லையா. இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு தேவையில்லை. ரெண்டாவது, இது பார்த்தோம்னா இது முழுக்க பட்டு நூலில் கோர்த்தது. மேலே தெரியுது பாருங்க, அந்த பட்டு நூல். இதே பட்டு நூலில் தான் உள்ளேயும் கோர்த்துருப்பார்கள். நான் சொல்லும் போதே சொல்லுவா, பட்டு நூலில் கோர்த்தது இது அவ்வளோவா லைஃப் இருக்காது, நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி தான் கொடுப்பார்கள் அவர்கள். இது ஆச்சாரத்துக்கு எடுத்தது, பார்த்து பண்ணக்கூடியது. 10 நூலே ஒரு 2-3 நூலை சேர்த்து போட்டு முறுக்கி இதை மாதிரி பண்ணி கொடுப்பார்கள். இது அப்புறம் நல்ல நெய்யில் ஊற போட்டு, பெருமாளுடைய தைலத்தில் ஊற போட்டு இதெல்லாம் பக்குவப்படுத்தி வச்சிருப்பா, பண்ணி கொடுத்தா எனக்கு இருக்கட்டும். அதெல்லாம் பேருக்கு வச்சுட்டு இருக்கேனே தவிர பெரிய அனுஷ்டாத்தான் நினச்சிட்றாதீங்க. ஆனால் பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இப்படி பிளாஸ்டிக்கில் கோர்க்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், அந்த பட்டு நூல்லையோ உள்ளன் நூல்லையோ கோர்க்கலாம். அப்படி இல்லைன்னா செப்பு, ரொம்ப பழைய காலத்துலலாம் பார்த்துருந்தேன்னா அந்த செப்பு கம்பியில் கோர்த்துருப்பார்கள். அந்த செப்பு கம்பியில் கோர்த்ததை எடுத்துக்கலாம். இல்லையே இப்போ நாங்கள் டிஜிட்டல் கவுண்டர் வச்சுட்டு இருக்கோம், கையில் ஒரு ரிங் மாதிரி மாட்டின்னு கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நிறைய பேருக்கு இந்த கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு போர் அடிக்கிறது. புதுசாக எதையோ கொண்டு இப்போ செல்ஃபோனில் ஒரு ஆப் இருக்குது, வால்யூம் பட்டன் நமக்குனா கவுண்ட் ஆகிடும் அப்படின்லாம் சொன்னால் ஏதோ புதுசாக கொண்டு கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கு. பண்ணுங்க, அதில் ஒன்றும் தப்பு சொல்ல போகிறது இல்லை. பட் கிரமமாக மந்திரங்கள்லாம் ஞாசங்கள்லாம் பண்ணிட்டு அனுஷ்டானத்தில் இருக்கிறவா, பூஜையில் இருக்கிறவா, பகவதாராதனத்துக்கு ஒரு அங்கமாக மந்திர ஜபங்கள்லாம் பண்ணுறவர்கள் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பார்க்கணும். பிளாஸ்டிக் பாயில் உட்காரக்கூடாது. தர்பாசனமாக இருக்கும், ஆனால் பார்த்தாக்கா அந்த தர்பையை நடுவில் தைச்சிருக்கிறது பிளாஸ்டிக் நூலை வச்சு தைச்சிருப்பார்கள். ஓரம் பூரா பிளாஸ்டிக்கில் பண்ணியிருப்பார்கள். அதெல்லாம் பண்ணக்கூடாது. பிராச்சீனமாக பார்த்தாக்க செடம்பு கயிறு இருக்கு இல்லையா, அந்த சணல், அதில் தான் தர்பாசனம், தர்பபாயெல்லாம் பின்னி இருக்கும். எங்கிட்டயே இருக்குது, அப்படி தான் இருக்குது. அதனால் பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு கை காலெலாம் நம்பிட்டு பெருமாள் நதியில் உட்காந்து ஜபம் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ நம்ம ஏதோ கவுண்டர் வச்சுக்கிறது. நம்ம பெரியவாள்லாம் பண்ணாததா, எவ்வளோ பண்ணிட்டு இருக்கா இல்லையா. அவள்லாம் நான் கவுண்டராக வச்சுட்டு இருந்தா இல்லையே. இருக்கட்டும், இப்போ சில பேருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ருச்சி இருக்குன்னா ஏதோ பண்ணுறதுக்கு அதை வச்சுட்டு இதை பண்ணுறாளேன்னு சொல்லிக்கலாமே தவிர, அந்த ஒரு பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்ம அதில் பண்ணுறதும் கிடையாது. அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பொதுவாக இந்த மாதிரி துளசி மணி மாலையோ இல்லை தாமிரமணி மாலை, இல்லை பவித்திர மாலை கேள்விப்பட்டிருப்பேன், இந்த பட்டு நூலில் பண்ணுறது. அது கிரமமாக பவித்ரோத்சவம், இந்த ஹோமங்கள்லாம் பண்ணி பெருமாளுக்கு சாத்தி பிரசாதமாக கிடைச்சாதான் நம்ம சாத்தி போட்டுக்க முடியும். அதை விட்டுட்டு ஏதோ கடையில் வாங்கினோம் இப்படி போட்டுக்கணும்னா அதெல்லாம் செல்லாது.
பவித்ரோத்சவ காலங்களில் போய் பகவத் பிரசாதமாக அது கிடச்சதுன்னா நம்ம அதை வாங்கி போட்டுக்கலாம். இது தவிர மிச்ச மாலைகள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பொதுவாக போட்டுக்கிறது கிடையாது. இருக்கவே இருக்க இந்த ரத்னங்கள்லாம் இருக்கு பாருங்க, பவளம் முத்து இதெல்லாம் கதை வேற, அதை பற்றி நம்ம இப்போ பேசலை. மிச்ச மாலைகள் இதெல்லாமோ சொல்கிற விளம்பரத்தில் அதெல்லாம் நமக்கு ஏற்புடையது கிடையாது. அதனால் அவசியம் இந்த விஷயங்களை எல்லாரும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கணும், சரியான முறையில் அனுஷ்டானம் பண்ணணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.